வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்காக எங்கள் சரி செஞ்சு தர சொன்னாங்க. சரி, வாழைக்காய் இருந்துச்சு, பஜ்ஜி மாவு இருந்துச்சு, குயிக்காக வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கடை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது ஒரு தடவை தான் வெளியே போய் தான் வாங்கி தருவேன். மற்றபடி மிச்சம் எல்லாமே வீட்லேயே தான் செஞ்சு தருவேன். யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும் வாழைக்காவை, அப்போ தான் பஜ்ஜி சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பஜ்ஜி, சூப்பராக வந்துடும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பஜ்ஜி வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. ரொம்ப மாவு திக்காக கரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. தண்ணியாக கரைச்சா அப்படியே தனியாக வாழைக்காய் தெரியும். டீ ஒரு சைடில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டை போண்டா போட்டேன். பசங்க சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க, அதனால் அவங்க அப்பாவும் நானும் சாப்பிடுவோம். பசங்களுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி வச்சு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். டீயை வடிகட்டிடலாம். சாயந்தரம் நல்லா சூடாக வச்சு டீயும் சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே டீ தான் சாப்பிடுவோம். யாருக்கு டீ பிடிக்கும், காஃபி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது. எப்பயாவது இல்லாத இதுக்காக வேணும்னா கொஞ்சம் சாப்பிடுவேன். மற்றபடி டீ இருந்தால் காஃபி தான் சாப்பிடுவேன். காஃபி பிடிக்காது எனக்கு.
வச்சுட்டு அதை எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் வாழைக்காய். ஒரு வாழைக்காய் தான். எத்தனை பஜ்ஜி வந்துடும் பார்க்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20 24 பஜ்ஜி ஒரு வாழைக்காயில். சூப்பராக செமையாக இருக்குது பார்க்க. டீ ரெடி ஆயிடுச்சு. முட்டை போண்டாவும் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சாயந்தரத்தில் வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடாம வீட்டிலையே இந்த மாதிரி என்ன ஆயிலில் போடுவாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டிலலாம் சுத்தமாக நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் அதிகமாக வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி விட மிளகாய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.